கோவை ஜீவஜோதி கலை தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அறம் செய். அன்பு நேயர்களே, மீண்டும் உங்களை இந்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. நேயர்களே, 100 வாரங்களுக்கு மேலாக இந்த நிகழ்ச்சி மிக மிக ஒரு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக நமது மாதா தொலைக்காட்சியில் போயிட்டுருக்கு. அதுவும் குறிப்பாக இந்த நிகழ்ச்சியினுடைய தரம் பார்த்திங்கன்னா, குழந்தைங்களுடைய ஆளுமைகளை, முக்கியமாக அவங்களுடைய உளவியல் சார்ந்த, உடல் சார்ந்த, பெற்றோர்களுடைய உளவியல் சார்ந்த, உடல் சார்ந்த பல கேள்விகளுக்கு பதில் சொல்கிற ஒரு அற்புத தளமாக இந்த தளம் அமைந்திருக்கிறது. இதை நிறைய பேர் நேர்லையும் பாராட்டியிருக்கீங்க, நிறைய பேர் ஃபோன் கால்ஸ்லையும் இமெயில்லையும் உங்களுடைய கடிதம் வாயிலாக எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றி. தொடர்ந்து இது போல் நிறைய செய்திகளை நாங்கள் செய்ய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். இன்றைக்கு புதிதாக ஒரு தலைப்போடு நாங்கள் வந்திருக்கிறோம். வழக்கமாக இருக்கிற தலைப்பிலிருந்து இது ரொம்ப வித்தியாசமான ஒரு தலைப்பும் கூட. என்ன அது அப்படின்னா, இது வரைக்கும் குழந்தைகள் இருப்பாங்க, குழந்தைங்களுடைய உளவியல் உடல் சார்ந்த விஷயங்களை பேசுவோம். இன்னொரு பக்கம் பெற்றோர் இருப்பாங்க, பெற்றோருடைய உளவியல் சார்ந்த உடல் சார்ந்த விஷயங்களை பற்றி பேசுவோம். ஆனால் இப்போ வரப்போகிற வாரங்களில் யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, குழந்தைகளை பெற்றெடுக்க இருக்கிற பெற்றோர்கள், அதாவது புதுமண தம்பதிகள், வாழ்க்கையை எதிர்நோக்கி காத்திருக்கிற தம்பதிகள், ஒரு புதிய வரவுக்காக, புதிய உறவுக்காக காத்திருக்கிற அந்த அற்புதமான நபர்களை தான் நம்ம சந்திக்க இருக்கிறோம். இன்றைக்கு நமது நிலையத்திற்கு வந்திருக்கிற அன்பான புதிய தம்பதியர்களை அன்போடு நாம் வரவேற்போம். வெல்கம் வெல்கம், வாங்க. அப்படியே முகமுணர்ச்சியோடு அப்படியே வந்து நிற்கிறாங்க. 2023 பார்க்கலாம் இவங்கள்ட்ட என்னென்ன விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லி கேட்கலாம். வழக்கம் போல் நம்ம நிகழ்ச்சியில் நடுநாயகமாக இருந்து ஒவ்வொரு கேள்விகளுக்கும் நிதானமாக, ஆழமாக, புரிதல் தருகிற, அர்த்தம் தருகிற நல்ல செய்திகளையும் கருத்தையும் வழங்கி கொண்டிருப்பது நம்ம அன்பான டாக்டர் ஷில்பா டெரன்ஸ் அவர்களையும் அன்போடு நாம் வரவேற்போம். வெல்கம் டாக்டர். டாக்டர் கூட இன்றைக்கி கொஞ்சம் ஸ்பெஷல் காஸ்டியூமில் வந்திருக்காங்கன்னு மாதிரி தெரியுது. அது நம்ம அப்புறமேட்டு விசாரித்து தெரிஞ்சுக்குவோம். ஓகே, அன்பான நேயர்களே, மிக மிக முக்கியமாக, ஏன் மிக மிக முக்கியமாக அப்படின்ற விஷயம் சொல்கிறேன்னா, நம்மளுடைய திரு அவையில், கத்தோலிக்க திரு அவையில் மிக மிக முக்கியமான ஒரு அருட்சாதனம் அப்படின்னா அது என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். திருமணம். அப்போ மற்றதெல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு நிகழ்ச்சினால சொல்கிறேன் அப்படின்னா, வேற நிகழ்ச்சி வந்து வேற சொல்லியிருப்பீங்க. ஆமாங்க, நான் வந்து புதுநன்மையை பற்றி பேசுகிறதா இருந்தால் நான் அதை சொல்லியிருப்பேன், நீங்கள் வேற என்ன சொல்லியிருப்பேன். அப்படியா? என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு அருட்சாதனம் எல்லாமே முக்கியம்தான். அதெல்லாம் வந்து திருமணம் வந்து ஒரு முக்கியமான இது. இன்னொன்று ஸ்பெஷல் விஷயம் என்னென்னா, முதல் கடவுள் ஏற்படுத்தியது இந்த அருட்சாதனம் தான். ஆமாம் தானே? அப்படியா? ஆமாம். எப்படி? ஆதாம் ஏவாள். சூப்பருங்க, அவர் கைத்தட்டுங்க அவருக்கு. நம்ம வழி வழியாக படிச்சுட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா, ஞானஸ்தானம் அப்படின்னு அப்படியே படிச்சுருப்போம், உறுதி பூசுதல் அப்படின்னு, திடப்படுத்துதல் அப்படின்னு படிப்போம். ஆனால் உண்மையிலேயே முதல்ல நம்முடைய தொடக்க நூலில் என்ன ஃபஸ்ட்டு வந்திருக்குது? ஆதாம் ஏவாள். ஆமாம், அவங்களுடைய அருட்சாதனம் தான். அப்புறமேட்டு தான் அவர் ஒவ்வொன்றா வந்து அப்புறம் சீக்வன்ஸ் பண்ணி கொண்டு வராங்க. அப்போ பார்த்துக்குங்களேன், நாம் எவ்வளோ முக்கியமான ஒரு அருட்சாதனத்தை வாங்கியிருக்கிறோம். புதுநன்மை வாங்கினது பெருசு இல்லை, உறுதி பூசுதல் வாங்கினது பெருசு இல்லை. ஆனால் இந்த அருட்சாதனம், இந்த மெய் விவாகம், இந்த திருமணம் அப்படின்ற இந்த உடன்படிக்கை, இந்த அருட்சாதனம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நாம் இப்போ பேசுகிறதுக்கு முன்னாடி முதல்ல உங்களை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிங்க. நீங்கள் உங்களுடைய பெயர், நீங்கள் இந்த பாரிஷ்லேருந்து வந்திருக்கீங்க, கல்யாணம் ஆகி எத்தனை நாட்கள், எத்தனை மாதங்கள், இன்னும் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லணும்னா கூட நீங்கள் டீட்டெயிலாக சொல்லலாம், ஞாபகம் இருந்தால். ஞாபகம் இருக்கா? இல்லை இந்த 1 2 3 4 யாரும் எண்ண மாட்டிங்களே, தைரியமாக போகலாம் தானே? ஓகே, ஸ்டார்ட் ஃப்ரம். ஜெஃப்ரி, சோரிபாளையம் பாரிஸில் வந்திருக்கேன். மேரேஜ் ஆகி 5 months ஆச்சு. 5 months கரெக்டாக கால்குலேட் ஆகிடுச்சா? ஆமாம், செப்டம்பர் 2022. பாரா கரெக்டாக ஞாபகம் இருக்கா? டேட் 9. 5 மாதம் தானே ஆகுது. 5 months. ஆ, சரி, அது அப்படியே ஞாபகம் இருக்கும். என்ன அடி விழுங்களே? என்ன அடி விழுங்களே? ஆமாம். சொல்லுங்க, உங்கள் பேர்? என்னோட பேர் சுபிக்ஷா, நான் சௌரிபாளையம் பாரிஸ். உங்களுக்கும் கல்யாணம் ஆகி 5 மாதம் தான் ஆச்சா? அதே டேட் தானே? அதே டேட் தான். கன்ஃபியூஷன் ஒரே நாளில் சில நாள் நடக்குது இல்லை, 2 கல்யாணம் ஒரே இடத்துல நடக்குது. ஓகே,
என் பேர் டேனிகா. இடைவிடா சகாயம் அது ஜோதிபுரத்துலேருந்து வரும். கல்யாணம் ஆகி 45 days ஆச்சு. ஸோ மேரேஜ் டேட் வந்து 12/12/2022. நான் கேட்கவே இல்லைம்மா. கேட்பீங்கன்னு Extra சொல்லி பதில். சொன்னேன். அது எங்களுக்கு தெரியாதா? நீ 45 நாள்னா எனக்கு தெரியாதா? ஓகே, சூப்பர், வெரி குட், வெரி குட். சொல்லுங்க. என் பேர் ஜெரால்ட். நான் வந்து இடைவிடா சகாயமாதா ஆலயம் ஜோதிபுரம்லேருந்து வரேன். அவங்க சொன்ன அதே டேட் தான், வேறு டேட் இல்லை. பத்திரிகையில் அதாங்க போட்டிருக்கிறாங்க. ஓகே, என் பேர் ரீனா. மேரேஜ் ஆகி 5 days பிஃபோர் அத மேரேஜ். வேணாமா? நீ டேட்லேருந்து டைம்லேருந்து ரிசப்ஷன் டைம்லேருந்து எல்லாத்தையும் சொல்லுவீங்க. ஓகே, குட். என் பேர் ரோஜின் பொள்ளாச்சி சென்ட் பால் சர்ச். என் பேர் கெவின் ஜோன்ஸ். சென்ட் ஜோசப் பேரிஷ் 24 சர்ச்லேருந்து வரேன். எங்களுக்கு மேரேஜ் ஆகி 3 months ஆச்சு. 3 months. என்னோட பேர் ஜெனிஃபர். சேம் ஒண்டிப்புது பேரிஷ். 30th வந்து எங்களுக்கு 3 months ஆனிவர்சரி. பத்தியில இதுதான். ஓகே, இப்போ நீங்கள் சொல்லுங்கள். என் நேம் அகஸ்டின் ஜெரால். சென்ட் ஜோசப் சர்ச்லேருந்து தான், போத்தனூர். ஏன் இவ்வளோ ஒரு சாந்தம்? ஹலோ சே. ஆட பார்த்தா மைக்கை குறை சொல்கிற அப்படி. ஓகே, என் பேர் அகிலா. சூசைப்பராலயம் போத்தனூர். மேரேஜ் ஆகி 2 months ஆயிடுச்சு. சூப்பர்ண்ணா. இந்த போல்ட்னஸை சொல்லிக் கொடுங்க. ஓகே, நீங்கள். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் பிரின்ஸ். நாங்கள் ரெசரக்ஷன் சர்ச் ராமநாதபுரம்லேருந்து வரோம். எங்களுக்கு 23/1/23 கல்யாணம் ஆச்சு. ஸ்பெஷல் டேட்டுக்காக சொல்கிறார். ரிஜிஸ்டர் பண்ணுங்கப்பா. ஓகே. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சாந்தினி பிரின்ஸ். நான் புனித பாத்திமா அன்னை ஆலயத்துலேருந்து வரேன். எங்களுக்கு 5 நாள் ஆச்சு கல்யாணம் ஆகி, அவர் சொன்ன டேட்லேருந்து. தேங்க்ஸ். குட். மேரி ஜூலியட், புனித சின்னப்பர் ஆலயம் ரத்னபுரி. 5 நாள் ஆச்சு, 2வது வருஷம் கல்யாண நாள் கொண்டாடி. ஓ, 2 years. எப்போ சீனியர் நினைக்கிறேன்ல? ஓகே, குட் குட், வெரி. சால்வியஸ் ரத்தனபுரி சர்ச் சென்ட் பால்ஸ். அதே தான் சார், 2 years ஆச்சு. ஒரே நிமிஷம். நீங்கள் சொல்லுங்கம்மா, மைக் கொடுங்க. அந்த 2 years ஆச்சுன்னு எப்படி சொன்னீங்க சொல்லுங்கள். 2வது வருஷம் கல்யாண நாள் கொண்டாடி 5 நாள் ஆச்சு. நல்ல மலர்ச்சி. அங்கே கொடுங்க. 2 years ஆச்சு சார். கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே. ஐவன், சென்ட் ஜோசப் சர்ச் போத்தனூர். கல்யாணம் ஆகி 5 நாள் ஆயிருக்கு. லைக் அவங்க சொன்ன மாதிரியே 23/1/23. என்னோட பேர் ஷெரின். என்னம்மா? என்னோட பேர் ஷெரின். போத்தனூர் சர்ச்லேருந்து வரோம். 5 நாள் ஆச்சு கல்யாணம் ஆகி. சூப்பர், வெரி குட். உங்கள் எல்லாருமே ரொம்ப ஆசையோடு இந்த தளத்திற்கு வரவேற்கிறோம். கோவை ஜீவஜோதி கலை தொடர்பகம். நிச்சயமாக எங்களுக்கு வந்து இது ஒரு புதிய அனுபவம். இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு புதிய அனுபவம். ஃப்ரெஷ்லி நியூ மேரிட் கப்புள்ஸ். நீங்கள் நிறைய எதிர்பார்ப்புகளோடு உங்களுடைய லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. பல நேரங்களில் இப்படி ஒரு லைஃப் எப்படி எங்கேயோ இருந்தோம், எப்படியோ இருந்தோம், திடீர்னு பார்த்தா இங்கே கூட ஒருத்தர் உட்காந்துருக்குறாங்க கூட அப்படின்ற ஒரு பிரமிப்பு இல்லையா? உண்மை தானே அது? அப்படி ஒரு மாதிரி ஒரு பெரிய கொஸ்டினுக்கு அப்புறம் எப்படி நடந்துச்சு இது அப்படின்னு இருக்கும். இதில் யாருக்காவது அரேஞ்ச்டு மேரேஜ், சாரி லவ் மேரேஜ் யாராக இருக்கீங்களா? அந்த மாதிரி. ஓகே, குட், வெரி குட். ஒரே பாரிஷ்னு சொன்னா புரிஞ்சுக்கணும். ஒரே பாரிஷ் எனக்கு எல்லாம் சொன்னது. அப்படியே இவங்க வேற நமக்கு தெரியலப்பா. ஓகே, குட், சூப்பர், வெரி குட். இப்போ நான் இந்த கேள்வி ஏன் கேட்டேன் அப்படின்னா, நீங்கள் எல்லாருமே என்ன சொல்லியிருக்கணும் தெரியுமா? நாங்கள் எல்லாருமே லவ் மேரேஜ் தான் சொல்லியிருக்கோம். ஸோ இந்த லவ் மேரேஜும் அரேஞ்ச் மேரேஜும் நம்ம இப்படி வித்தியாசப்படுத்திக்கிறோம்ல. அரேஞ்ச் பண்ணி விடுவாங்க, நிச்சயத்துக்கு அப்புறம் என்ன பண்ணிடணும், ஆரம்பிச்சிடணும். அது சொல்லியிருக்கணும். அப்படி எதிர்பார்த்தேன். சரி விடுங்க, பரவாயில்ல. பட் நான் சொன்னேன். நம்பவா போகிறீங்க? ஓகே, இன்றைக்கி வந்து ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா டாக்டர் வந்து இன்றைக்கி ஸ்பெஷல் அப்பீரியன்ஸ். இது வரைக்கும் இல்லாத ஒரு அப்பீரியன்ஸு. ரொம்ப அப்படியே உள்ளே வந்ததுலேருந்து அவ்வளோ ஒரு சந்தோஷமாகவே இருந்தாங்க. அவங்கள்ட்ட ஒரு கேள்வியில் போயிடலாம். டாக்டர், உங்களுக்கு திருமணமாகி எத்தனை ஆண்டுகள்? 19 வருஷம். 19 years completed. சூப்பர், வெரி குட், வெரி குட், வெரி வெரி. அப்போ நிறைய விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். டேட்டு நீங்கள் கண்டிப்பாக சொல்லுவீங்க. ஹஸ்பண்ட் கிட்ட கேட்கணும். சாரதான் கேட்டு பார்க்கணும். பாவம். அவங்க கிட்ட நான் அப்பப்போ குவிஸ் வச்சுட்டே இருப்பேன். இந்த மாதிரி எல்லாம் மறந்துடக்கூடாதுன்ட்டு. சாரி எப்போ வாங்கி கொடுத்தீங்க, இது நம்ம வெட்டிங் டேட் எப்போ, குழந்தைங்க எப்போ, இந்த மாதிரி எல்லாம் அப்பப்போ கேட்டால் தான் ஞாபகம் வச்சுருப்பாங்க. அதனால வி கீப் டூயிங் தட் குவிஸ். அதில் இன்னொன்றும் இருக்குது. எப்போ தெரிஞ்சுக்குங்க, இதெல்லாம் சில விஷயம் கேட்டு நம்ம இல்லைன்னு சொல்லி மறந்து போய் அதை லாக் போடுவாங்க பாருங்க. அது வந்து பயங்கரமாக இருக்கும். ஜாக்கிரதையா இருங்க தம்பிகளே. ஓகே, இப்போ இந்த காஸ்டியூம் கொஞ்சம் சொல்லுங்களேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகே, இது ஆக்சுவலாக என்னோட கல்யாண சாரி.
நாங்கள் இந்த டாபிக் நாங்கள்லாம் டிசைட் பண்ணும்போது யோசிச்சோம், சரி வென் வாஸ் த பெஸ்ட் டைம் ஒரு பேரண்ட் அப்படின்னு நம்ம பேரண்டிங் பற்றி கற்றுக்கும் போது எப்போ ஒரு பெஸ்ட் டைம் அப்படின்னு இருக்கும்போது யோசிக்கும் போது எனக்கு பிஃபோர் மேரேஜ் எங்கேஜ் ஆன கப்பிள்ஸோ இல்லைன்னா நியூலி மேரிட் கப்பிள்ஸ் கிட்டே நம்ம பேசணும் அப்படின்னு யோசித்தோம். சரி வை நாட் வெட்டிங் சாரி எடுத்து இந்த ஒரு இதுக்கு போடலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் இன்னைக்கு வெட்டிங் சாரி கட்டிட்டு வந்துருக்கோம். சூப்பர் சூப்பர் சூப்பர். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்பெஷல் அப்பீரியன்ஸ் வந்திருக்காங்க. நமக்கெல்லாம் முடிஞ்சு போகும்போது ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்பாங்க. ஓகே, செகண்ட் கொஸ்டின். எதற்கு திருமணம்? ஏன் திருமணம்? எதுக்காக திருமணம் நடக்கணும்? ஃபஸ்ட்டு ஆஃப் ஆல் இந்த கிளாஸ் நடக்கும்போது இதே மாதிரி தான் ஃபாதர் வந்து கேள்வியோடு ஆரம்பித்தார் எங்ககிட்டேயும், எதுக்கு வந்து திருமணம் அப்படின்னு. ஃபஸ்ட் எடுத்தோன்னே நீங்கள் ஆரம்பித்த மாதிரி ஹோலி சாக்ரிமெண்ட்ஸை பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து திருமணம்ன்றது என்ன அப்படின்னு கேட்டார். உடனே நான் சொன்னேன் இட்ஸ் ஹோலி சாக்ரிமெண்ட் அப்படின்னோடனே அவங்க என்ன நினச்சாருன்னு தெரியல. நான் அன்றைக்கி வேறு க்ளீன் சேவ் தான் உங்களை மாதிரி தான் வந்திருந்தேன். வந்தோடனே அப்போ வந்து குருத்துவம் அப்படின்னாரு ஃபாதர். அதுவும் ஹோலி சாக்ரிமெண்ட்டா? ஒய் சுட் நாட் யூ கம் அண்ட் ஜாயின் வித் மீ அப்படின்னாரு. அதனால் திருமணம்ன்றது ஒரு துணையின் நலன். நமக்குன்னு வர்றவங்களுக்கு நம்ம நல்லா வச்சு பார்த்துக்கணும். நம்மளோட எண்ணங்களோட நமக்கு கடவுள் கொடுத்தவங்களோட எண்ணங்களை வந்து நம்ம நிறைவேற்றணும். அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் கல்யாணம் திருமணம்னா அதுதான். உங்களோட புரிதலுக்காக கேட்குறேன் நான். பெரிய நீங்கள் சொன்ன ஆன்சர் நான் கேட்டு இல்லை இது இல்லைங்க தப்புன்னு சொல்கிற அளவுக்கு எனக்கும் இல்லை. நானும் எனக்கு ஒரு புரிதல் இருக்கும்ல, திருமணம்ன்றா என்ன புரிதல் அப்படி எனக்கு ஒன்று. நான் உங்களை கேட்குறேன் நான். வாட் அபவுட் யூ? சும்மா ஜஸ்ட் சொல்லலாம். எனக்கு ஒரு துணைவன் வேணும். எல்லாத்துலேயுமே வந்து ஒரு பெஸ்ட் கம்பெனியாக, சிரிப்பில், அழுகையில், வீட்டு வேலையில் எல்லாத்துலேயுமே வந்து இருமா இதுதான் சில சமயங்களில் இப்போ கடைசியில் அந்த உண்மையை ஒத்துக்கிறாங்க. எல்லாம் சொல்லிட்டு கடைசி வீட்டு வேலையில் ஓகே எல்லாத்துலேயுமே எனக்கு ஒரு துணைவன் வேணும். அதுக்காக திருமணம். அப்புறம் ஒரு குட்டி திருச்சபையை உருவாக்கவும் திருமணம் ரொம்ப முக்கியம். குட்டி திருச்சபை? அது என்ன குட்டி திருச்சபை? குழந்தைங்க நாங்கள் 2 பேரும். சூப்பர், வெரி குட் வெரி குட் வெரி குட். நல்ல பதில். ஆனால் அதில் அந்த வீட்டு வேலைன்னு சொன்ன உடனே தம்பியை பார்த்தேன். ஏன் அந்த 2 வருஷம்னு ஃபஸ்ட்டு சொல்லும் போது அந்த ஒரு தொய்வு இருந்துச்சுன்றது இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, நோ ப்ராப்ளம். அப்போ உடன் இருக்கிறார் இல்லையா? சூப்பர், வெரி குட் வெரி குட். ஷேரிங் ஆஃப் லவ், 2 பேத்துக்கு இடையில லவ், கேர். ஏமா லவ் கேர் எல்லாமே அம்மாட்ட இருக்குதே, அப்பாட்ட இருக்குதே. அது அதுக்கு அடுத்த ஸ்டெப். அடுத்த ஸ்டெப்புக்காக தான் மேரேஜ். ஓ, பதில் சொல்கிற மாதிரி இருக்குது ஆனால் காணோம். ஓகே, வேற சொல்லுங்க. திருமணம் வந்து ஆண்டவர் வந்து ஃபஸ்ட்டு உலகத்தை படைக்கும்போது ஆணும் பெண்ணுமாய் படைத்தார். ஸோ அல்டிமேட் பர்பஸ் ஆஃப் கிரியேஷன் இஸ் டு ப்ரோக்ரியேட். ஸோ அதனால் திருமணம் எதற்கு அப்படின்னா கடவுளுடைய பர்பஸை நம்ம பூர்த்தி பண்ணுறதுக்காக. இந்த உலகத்திலேயே கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற நபர்கள் யார் தெரியுமா? யாரு? எத்தனை நாள் ஆச்சு? 5 நாள். அம்மா ரத்னபுரி. ஆனால் பரவாயில்லம்மா, கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவது என் துணைவி அப்படின்னு சொல்லும் போது அது எவ்வளோ பெருமையாக சொன்னார் தெரியுமா? அது இந்த இரு மனங்கள், 2 பேர் திருமணத்தில் பந்தத்தில் இணைகிறவர்கள் தான் கடவுளுடைய முதல் விருப்பம். மனிதன் தனித்து வாழ வேண்டாம், அவன் ஆணும் பெண்ணுமாக இருக்கிறான், அவன் 2 பேர் சேர்ந்து வாழணும், இணைந்து வாழணும் அப்படின்னு. அதில் நிறைய காரியங்கள் இருக்குது, ஷேரிங் இருக்குது, நிறைய விஷயங்கள் பற்றி பேசணும். எனக்கு ஒரு நல்ல ஒரு துணையாக இருக்கணும், நண்பனாக இருக்கணும், நிறைய விஷயங்களை கேட்கணும், வீட்டு வேலை செய்யணும். வீட்டு வேலை மீன்ஸ் உடனிருந்து பணி செய்கிற இது. உடனிருந்து பணி, வீடுன்றது என்ன பாத்திரங்கள் வருது இல்லை, நிறைய அதில் கான்செப்ட் இருக்குது. அதை தாண்டி குட்டி திருச்சபையை உருவாக்கணும், பழகி பெருகணும் அப்படின்ற அவருடைய கான்செப்ட். வேறு ஏதாவது புரிதல் இருக்கா உங்களுக்கு? திருமணம்னா குழந்தைகளை பெற்றெடுக்கிறது. நம்ம பெற்றெடுக்கிற குழந்தைகளை எப்படி கடவுளோட வழியில் நம்ம வளர்க்கணும், கரெக்டாக அவங்கள கொண்டு போகணும், அதுதான். வெரி குட். லீடு கிடச்சிருச்சு, நம்ம பேசுவதற்கான லீடு கிடச்சிருச்சு. என்ன லீடு கிடச்சிருச்சு? திருமணம். திருமணத்தினுடைய அடுத்த நிலை. தம்பி சொன்ன மாதிரி ஏற்கனவே இருந்த ஒரு அன்பு பாசம்லாம் இருந்துச்சு. அதனுடைய அடுத்த கட்டமாக போகும்பொழுது எனக்கு ஒரு இன்னும் இன்டிமேட்டாக, இன்பாண்டாக எனக்கு ஒரு 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 என்ன சொல்கிறது, துணை வேணும். அது ஆணுக்கு பெண் என்ற துணை வேணும், பெண்ணுக்கு ஆண் என்ற துணை வேணும், எல்லா வகையிலும். அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் குழந்தை பெற்றெடுப்பு. அந்த குழந்தையை நான் திரு அவைக்கு ஏற்ற மாதிரியும் இல்லை சமூகத்துக்கு ஏற்ற மாதிரியும் நான் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி. ஓகே,
ஸோ இப்போ நீங்கள் எல்லாருமே வந்து அதை நோக்கி ஆர்வமோட கடவுள்கிட்ட ரொம்ப என்ன சொல்கிறது ஒரு ஆசையோட எனக்கு நல்ல ஒரு குழந்தை கொடுங்க, நல்ல குழந்தையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசையோட வெயிட் பண்ணுவீங்க. எது சரியான நேரம் பேரண்டிங்கில்? எந்த சமயத்தில் நாம் வந்து அந்த குழந்தை பெற்றெடுக்கணும் அப்படின்றத நீங்கள் எதாவது பிளான் பண்ணியிருக்கீங்களா? எனி பிளான் அபவுட் தட்? திருமணத்துக்கு அப்புறம் வந்து நம்மளுக்கு எல்லாமே வந்து புதுசாக இருக்கும், உலகமே வந்து புதுசாக இருக்கும், உறவுகள் புதுசாக நம்மளுக்கு கிடைப்பாங்க. அப்புறம் வந்து எங்களுது பார்த்தீங்க அப்படின்னா அரேஞ்ச் மேரேஜ். நாங்கள் வந்து நம்பர் கூட ஷேர் பண்ணலை. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வந்து நாங்கள் 2 பேருமே பேச ஆரம்பித்தோம். அப்போ ஃபஸ்ட்டு எங்களுக்குள்ளே ஒரு புரிதல் ஏற்படுத்திட்டு எங்களுக்குள்ளே ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப், எங்களை பற்றி நம்மளுக்கு ஒரு உறவு ஏற்படுத்துகிறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு தயாராக ஒருத்தர் புரிஞ்சுக்கிறோமா, ஃபினான்ஷியலாக நம்ம தயாராக இருக்கோமா, அதெல்லாம் பார்த்துட்டு நம்மளும் என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு புது உறவை வந்து நம்ம ஏற்படுத்தணும். ஓகே, அதுக்கு ஏதாவது டைம் லிமிட் வச்சுருக்கீங்களா? ஏதாவது ஓகே இது வரைக்கும் வி டேக் ஃபார் திஸ், நான் அந்த ஒன்றை நான் புரிஞ்சுக்கிறதுக்கும் ஒன்று நான் நல்லா ஆத்மார்த்தமாக நம்புறதுக்கும், ஆனால் அந்த டைம் பாண்டு ஏதாவது வச்சுருக்கீங்களா நீங்கள்? அப்படின்ட்டுலாம் டைம்லாம் இல்லை, இவ்வளோ இயர்ஸ் இவ்வளோ மந்த்ஸ்லாம் இல்லை. இன்னுமே நாங்கள் காதலிச்சுட்டு தான் இருக்கோம். அதுக்கு பெற்றோர் ஆகணும் அப்படிங்கிற அந்த நிலை வந்து இன்னுமே தான் நாங்கள் யோசிக்கிறீங்க. இன்னும் தம்பி இன்னும் எத்தனை வருஷத்துக்கு காதலிப்போம்? ஓகே ஓகே, இது வந்து உங்களுடைய ஓகே அந்த டைமிங்காக வச்சுருக்கீங்க. ஓகே, வேறு யாராவது அந்த மாதிரி பிளான் இருக்கா உங்களுக்கு? இந்த 5 நாள் 45 நாள் யாராவது இருக்கீங்களா? வென் வி ஆர் மென்டலி ரெடி, அதாவது நம்ம சொன்ன மாதிரி அவங்க சொன்ன மாதிரி புதுசாக எல்லா என்விரான்மெண்ட் நம்ம ஃபஸ்ட்டு அடாப்ட் பண்ணணும். அண்ட் அகெயின் நம்மளுடைய ஒர்க்கு இதில் எல்லாத்தையுமே நம்ம இந்த குழந்தைங்களுக்கு அப்படின்ற டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இல்லை அவங்களுக்கு ப்ரையாரிட்டி பண்ணுறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கோமான்றது பார்த்துட்டு தென் மென்டலி ஃபஸ்ட்டு மென்டலி. ஓகே, வேறு நம்ம அந்த குழந்தைகளுக்கு தேவையான எல்லாத்தையுமே நம்மளுக்கு கொடுக்குற அளவுக்கு நமக்கு கொஞ்சம் கெப்பாசிட்டி இருக்கணும். என்ன கொடுக்குறது? அந்த குழந்தைக்கு தேவையான எல்லாமே எல்லாமேனா படிப்பு, எஜுகேஷன், அப்புறம் அந்த குழந்தை விருப்பப்படுற ஒரு திங்ஸாக இருக்கலாம். சம்டைம்ஸ் வந்து ஒவ்வொரு குழந்தைங்க ரொம்ப எக்ஸ்பென்சிவாக நினைப்பாங்க. அப்போ அந்த அளவுக்கு அவங்களோட தேவைகளை அந்த அளவுக்கு அவங்க தேவைகளை வந்து நம்ம வந்து பூர்த்தி செய்கிற விதமாக நம்ம ஃபினான்ஷியலாக நம்ம ரெடி ஆகணும். இப்போ நீங்கள் முன்னாடியே தீர்மானிச்சிருங்க, என் புள்ள வந்தால் எக்ஸ்பென்சிவாக திங்க் பண்ணணும். ஏன்னா நானே அந்த அளவுக்கு நான் எதிர்பார்க்கேன். அப்போ இனி வர ஃப்யூச்சரில் வந்து குழந்தைங்க அப்படி தான் இருப்பாங்க. விஷயம் என்னன்னா குழந்தைய நினைக்கிறது இல்லை, நம்ம ஒரு ஓகே சிரிக்கிற அப்படி ஓகே. ஸோ ஃபினான்ஷியலாக நீங்கள் கொஞ்சம் நல்லா ஒரு ஸ்ட்ரென்தன் ஆனதுக்கப்புறம் அப்படின்னு யூ பிளான். ஓகே, வேறு ஏதாவது? என்னத்தை சொல்ல, ஆண்டவன் தரான் அப்படிங்க யாராவது இருக்கீங்களா? இல்லை ஏதாவது ஒரு பிளான் கண்டிப்பாக இருக்குமே. அதை பற்றி இது வரைக்கும் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கீங்களா? யா குட், தட் இஸ் குட். இது வரைக்கும் ஹேவ் யூ கம்யூனிகேட்டட் திஸ் பாயிண்ட்? உங்களுக்குள்ளார கம்யூனிகேட்னா வெளியில் அம்மா இப்படி ஒரு ஐடியா இருக்குது அப்பா அப்படின்லாம் இல்லை, உங்களுக்குள்ளேயே நீங்கள் இதை பற்றி பேசியிருக்கீங்களா? ஸோ நாங்கள் எப்போ ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம். ஸோ மென்டலி அவங்க சொன்ன மாதிரி மென்டலி எப்போ ஸ்டேபிளாக இருக்கும் அண்ட் லுக்கிங் அட் தி ஃபேமிலி சிச்சுவேஷன்ஸ் அதை பேஸ் பண்ணி நாங்கள் பிளான் பண்ணிக்கலாங்கிறது தான். புரியலையே, நீங்கள் ரெடியாக இருக்கீங்க, மென்டலி ரெடியாக இருக்கீங்க, ஃபேமிலி சுச்சுவேஷன் எனக்கு புரியலையே. ஃபினான்ஷியலி ஒரு வெல் செட்டில் ஆர் சம்திங் நமக்கு மேனேஜ் பண்ண முடியுற ஒரு சிச்சுவேஷன் வரணும். ஸோ அதுக்காக ஒரு ஃபினான்ஷியல் அதுக்காக வெயிட் பண்ணுறீங்க. ஓகே, ஆனால் பேசிட்டீங்க இல்லையா? ஓகே ஓகே, ரெடி. என் மனைவியுடன் சேர வேண்டிய நேரத்தை எப்படி கடவுள் தீர்மானித்தாரோ அதே மாதிரி பெற்றோராக வேண்டிய நேரத்தையும் கடவுளே தீர்மானிப்பார். இன்னொன்று என்னென்னா, இவர் சொன்ன மாதிரி கடவுள் பிளெஸ்ஸிங் இருக்குது. அது போக மற்றவங்களும் சொன்ன மாதிரி ஃபிசிக்கலி மென்டலி அது போக அட்டென்ஷன் இருக்கணும். ஃபேமிலி இப்போ மேரேஜ் ஆன உடனே வி நீட் சம் ஸ்பேஸ், அதுக்கப்புறம் தான் வி நீட் டு ஷோ த அட்டென்ஷன் ஃபுல்லி. ஏன்னா நானும் அவரை பார்த்துக்கணும், அவரும் என்னையை பார்த்துக்கணும், நாங்கள் 2 பேரும் இது பண்ண குழந்தையும் நாங்கள் பார்த்துக்கணும். ஸோ வி ஹேவ் டு ஷோ த அட்டென்ஷன் டு த கிட்ஸ். அப்படின்னும் போது தான் வி ஹேவ் டு பிளான் ஃபார் இட். அதுக்கு யூ நீட் டைம். எவ்வளோ நாள் இல்லை நீங்கள் ஒரு பிளான் வச்சுருப்பீங்களே? மேபி 2 to 3 years. நோ ஐம் நாட் ஷியோர் அபவுட் இட். பட் என்ன சொல்லட்டும், ஒர்க்கு மற்ற ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அந்த மாதிரி இருக்க மாதிரி ஃபேமிலி லைஃப்பும் நாங்கள் பார்க்கணும். தென் ஒன்லி 5 days தான் ஆச்சு. ஸோ வி ஆர்
5 நாளில் ஒரு கேள்வி கேட்டா நான் எங்கெங்கே பிளான் பண்ணுவான். இன்னும் நிறைய சொந்தக்காரன் வீட்டுக்கு போகணும், இன்னும் கறிசோறு சாப்பிட்டு முடிச்சாச்சா இல்லை தானே, இன்னும் பல வீடு இருக்குதுங்க, கம்முன்னு இருங்க, எங்களை ஏங்க குழப்பி விட்றீங்க அப்படின்னு தான் இருப்பீங்க. ஓகே, என்ஜாய் பண்ணுங்கள். பட் இதுக்குள்ளே வச்சுக்கிங்க, டாக்டர்னுடைய சஜஷன்ஸ்லாம் நிறைய வாங்கிட்டு நீங்கள் போங்க. பட் என்ஜாய். குட். ஏம்மா சொல்லுங்கண்ணே. என்னென்னா, நான் சின்ன வயசில் இருக்கும் போது நிறைய விஷயம் வந்து எனக்கு கிடைக்காம போயிருக்கு. அதெல்லாம் வந்து என் குழந்தைக்கு அந்த சின்ன சின்ன விஷயம் கூட நான் கொடுக்கணுன்றதுக்காக கொஞ்சம் செட்டில் ஆகிட்டு அப்புறம் ஒரு 6 மந்த் அந்த மாதிரி டைம் எடுத்துக்கலான்னு ஒரு ஆசை. ஓகே, அவர்களுக்கு கிடைக்காத விஷயத்த என் குழந்தைக்கு கிடைக்காம போயிடக்கூடாதுனால நீங்கள் வெயிட் பண்ணுங்க. இப்போது கல்யாணன்றது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நாங்கள் 2 பேருக்கு அரேஞ்ச் மேரேஜ். நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா லவ் மேரேஜில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அவங்க சொன்ன மாதிரி அரேஞ்ச் மேரேஜ்ன்றது கம்ப்ளீட்லி இன்னுமே ஸ்டில் நிறைய இடத்துல எப்படி இருக்குன்னா, பொண்ணும் மாப்பிள்ளையும் பேசாமல் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்குள்ளே தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வரவே ஒரு 6 மந்த்ஸ் ஆகும். ஸோ அந்த 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு. இன்னொன்று என்னென்னா, குடும்பமாகவும் நம்ம இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 டிஃப்ரெண்ட் ஃபேமிலிஸு. கல்யாணன்றது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கிடையாது, அதையும் தாண்டி 2 ஃபேமிலிஸுமே இருக்கும். ஸோ அந்த ஃபேமிலிஸை பற்றியும் தெரிஞ்சுக்கணும். நம்ம வந்து எல்லாத்தையுமே அனுசரித்து போய் இது பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ அதனால் நான் அதை வழிமொழிகிறேன். அப்படியா? எங்களுக்கு வீட்டுக்காரர் என்ன கருத்து சொன்னாரோ அதை தான் அப்படி தாங்க நாங்கள் பிளான் பண்ணிட்டு வந்திருக்கோம். அப்படிலாம் இல்லை. வாட் யூ ஃபீல்? என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி லிமிட்டேஷன்லாம் இல்லை. ஸோ கடவுள் கொடுக்குற கிஃப்ட் எதுனாலும் நான் அக்செப்ட் பண்ணுறேன். பிகாஸ் நான் ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் தயாராகி தான் மேரேஜே நான் வந்தது. ஸோ எதுக்கு அந்த லிமிட்டேஷன்? ஆஃப்டர் குழந்தை பெற்றாலும் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் வரதான் செய்யும். நம்ம மென்டலாக எதாவது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து தான் ஆகும். ஸோ எந்த சூழ்நிலைனாலும் அந்த ஒரே மைண்ட் செட்டோடு நம்ம போகணும் லைஃப்பில். சூப்பர் சூப்பர், வெரி நைஸ். எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஷியல், மென்டலி வி ஆர் ரெடி, ஃபிசிக்கலி இந்த மாதிரி நிறைய விஷயம் சொன்னாங்க. சரி, குழந்தை நம்ம ப்ரெக்னென்ட் ஆகுறோம் இல்லையா, நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன? ப்ரெக்னென்ட்டுக்கு அப்புறம் நம்ம குழந்தைய நம்ம வளர்க்கணும் இல்லையா? அந்த ஒரு ஐடியா ஆஃப் குழந்தையோட வளர்க்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஐடியா ஏதாவது இருக்கா? இது வரைக்கும் யோசிச்சிருக்கீங்களா? ஆக்சுவலாக டாக்டர், எனக்கு ஒரு விஷயம், அதாவது இந்த நம்ம அப்போ இருந்த, இப்போ நீங்கள் திருமணமான புதுவும் சரி, இப்போ எனக்கும் 18 இயர்ஸ் ஆகிடுச்சு. இப்போ எனக்கும் சரி, இந்த பிகினிங் கல்யாணம் ஆன புதுசில் எல்லாம் பெரியவங்க சொல்கிற வார்த்தை தெரியுமா, என்ன சிக்கல்கள் இருக்கோ, என்ன ஃபேமிலி சுச்சுவேஷன் இருந்தாலும், ஒரு குழந்தை பிறந்தா எவ்ரி திங் வில் பி ஆல் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த மாதிரி சொல்கிறது இல்லையோ தெரில. மேபி காலங்கள் மாறிடலாம், நாங்கள் கொஞ்சம் பழைய டிக்கெட்டாக மாறுற மாதிரி இருக்குது. சொல்லுங்க டாக்டர். ஸோ அந்த ஒரு நம்ம இப்போ ப்ரெக்னென்சிக்கு போகிறோம், அடுத்தது குழந்தைக்கு வரும். அந்த குழந்தைய நம்ம எப்படி வளர்க்க போகிறோம்? அந்த குழந்தைங்களுக்கு என்ன தேவைகள்? நீங்கள் ஃபைனான்ஷியல் தேவைகள் அது எல்லாமே, எனக்கு கிடைக்காதது எனக்கு குழந்தைக்கு கிடைக்கணும், அதெல்லாமே நீங்கள் சொல்லிட்டீங்க. பட் அந்த குழந்தைங்கிறது நம்ம வளர்க்குறோங்கிறது அந்த குழந்தை மென்டலி, ஃபிசிக்கலி, இமோஷ்னலி, சோஷியலி இது எல்லாத்துலேயும் அந்த குழந்தையும் ஹாப்பியாக வளர்க்கணும் இல்லையா? அதை நமக்கு பண்ண தெரியுமா? அதை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா? அதை பற்றி நம்ம விசாரிச்சிருக்கோமா? அதை பற்றி நம்ம ஏதாவது தெரிஞ்சிருக்கலாமா அப்படின்னு யாருக்காவது தோணி? எனக்கு அந்த கேள்விக்கு முன்னாடி உங்கள்கிட்ட கேட்கணும். இந்த டைம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்கல்ல, சில பேர் இல்லை பார்ப்போம் அப்படின்றாங்க, 2 இயர்ஸ் இருக்குது, இன்னும் நாங்கள் பிளான் பண்ணிகிட்ருக்கோம், எனக்கு அந்த டைம் என்னால் ஃபிக்ஸ் பண்ண முடியலன்னு சொல்கிறாங்க. பட் வாட் இஸ் த டைம், அந்த கோல்டன் பீரியட் சொல்கிறோம் இல்லையா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஏன்னா மேபி அதை உங்களுக்கு கொஞ்சம் ஓப்பன் ஆகும். யா, ஸோ நான் ஆக்சுவலாக ஐ ஹவ் பீன் இன் obstetrics ஃபார் டெலிவரி ஆல்மோஸ்ட் 13-14 இயர்ஸ் ஐ ஹவ் பீன் தேர். அதுக்கப்புறம் தான் ஐ மூவ்ட் இன் டு கம்ப்ளீட்லி இன் டு சைல்ட் அண்ட் அடலசன்ட். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸில் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போது ரீசெண்ட் டைம்ஸில் ப்ரெக்னென்சி அப்படின்னு நம்ம சொல்லும்போது ப்ரெக்னென்ட் ஆகுறது ஹேஸ் பிகம் மோர் அண்ட் மோர் டிஃபிகல்ட். ஏன்னா இப்போ காலகட்டத்தில் ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய இருக்குது. ஓகே, ஒர்க் ஸ்ட்ரெஸ், ஏன்னா போத் ஆர் ஒர்க்கிங். அதுக்கப்புறம் டைமிங் ஆஃப் ஒர்க், நிறைய பேர் நைட் டியூட்டி பண்ணுறீங்க. தெர் இஸ் லைக் என்ன சொல்கிறது, ஆஃபீஸ்லேருந்து ஒரு ப்ரெஷர் வருது. ஸோ ஆல் திஸ் இஸ் ஆல்சோ கிரியேட்டிங் லாட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் ஃபிசிக்கலி, ஸ்பெஷலி ஆன் த லேடிஸ். ஏன்னா லேடிஸ் தான் மேக்ஸிமம் பேர் பண்ணுறாங்க, யூட்ரஸ் அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் நிறைய வருது. கோவிடுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் பிரச்சனைங்க நாங்களும் பர்சனலாக நோட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபிசிக்கல் சிம்டம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போதே தேர் இஸ் லாட் ஆஃப் இஷ்யூஸ் ஹேப்பனிங். 1. ரெண்டாவது, அக்கார்டிங் டு ஸ்டடீஸ் பிஃபோர் 30, 30 வயசுக்கு முன்னாடி நீங்கள் ஃபேமிலி கம்ப்ளீட் பண்ணுறது ஐடியல். 30க்கு மேலே நீங்கள் போகும்போது
காம்ப்ளிகேஷன்ஸ் மெட்டர்னல், அது மதருக்கும் வர காம்ப்ளிகேஷனும் சரி குழந்தைக்கு வர காம்ப்ளிகேஷனும் சரி அதிகம் ஏஜ் போக போக. ஸோ ஐடியல் இஸ் கம்ப்ளீட் ஃபேமிலி. அது நீங்கள் 1 or 2 ஆக்சுவலாக இப்போது அக்கார்டிங் டு ரிசர்ச் 2 குழந்தைங்க இருந்தால் பெட்டர்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த 2ஐயும் நீங்கள் 30க்கு முன்னாடி முடிச்சிட்டிங்கன்னா பெட்டர். ஏர்லியர் அதுக்கு முன்னாடியே முடிச்சிட்டிங்கன்னா ஈவன் மோர் பெட்டர். பட் ஏஜ் வைஸ், ஏன்னா எக்கோட ரிசர்வ், தட் இஸ் ஒரு குழந்தைக்காக ஒரு எக்கு ஒரு ஸ்பெர்ம் தேவைப்படுது. அந்த எக்கோட ரிசர்வும் ஸ்பெர்மோட குவாலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இருக்கிற ஒரு பொல்யூஷனில், கிடைக்கிற சாப்பாடில், ஒர்க் பிளேஸில், என்வாயன்மெண்ட்டோட ஹீட்டில், இது எல்லாத்துலேயும் அந்த ரிசர்வ்ஸுங்கிறது கம்மி ஆகிட்டே போகுது. அந்த ரிசர்வ்ஸ் கம்மி ஆகிட்டே போகும்போது உங்களுக்கு ப்ரெக்னென்ட் ஆகுறதுக்கு அதுக்கப்புறம் டிலே ஆகலாம், ஆகாமல் இருக்கலாம், ப்ராப்ளம்ஸ் வரலாம். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா எல்லா ஊரில் இன்ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ் பயங்கரமாக டெவலப் ஆகிட்டு சுற்றிட்டு இருக்கு. கோயம்புத்தூர்லேயே 1 இருந்திருக்கோம், அந்த 1 இப்போ 10-15 ஆயிடுச்சு. ஸோ ரீசன் இஸ் பிகாஸ் ஆஃப் ஆல் ஆஃப் தீஸ் திங்ஸ். ஸோ ஒரு ப்ரெக்னென்ட் தே கம் ஃபார் கன்சல்டேஷனுக்கு வரும்போது இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் அவங்க கேட்கும்போது நான் சொல்வேன், வெயிட் பண்ணாதீங்க. இஃப் யூ ஆர் ப்ரெக்னென்ட் வெல் அண்ட் குட் எடுத்துக்குங்க. தட்ஸ் வாட் இஸ் காட்ஸ் கிரேஸ் உங்களுக்கு வந்திருக்குது. ஏன்னா நிறைய பேர் 5 years, 10 years, 15 years. The other day I had somebody after 22 years of marriage they are having a child and the mother is almost 45. So இதெல்லாமே ரொம்ப ஒரு லைக் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். அதனால ஆஸ் அ டாக்டர் ஃப்ரம் மெடிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஏஜ் ஃபேக்டர் கண்டிப்பாக யோசிச்சுக்குங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஹெல்த் ரீசன்ஸ் பார்த்துக்குங்க. வேறங்கிறது சரௌண்டிங், அதுக்குன்ட்டு ஃபோலிக் ஆசிட்னு சொல்லுவோம். ஃபோலிக் ஆசிட்னு ஒரு டேப்லெட் இருக்கும், தட் இஸ் ஃபார் ஹெல்த் ஆஃப் த பேபி அண்ட் பிரெயின் க்ரோத். அது நீங்கள் ஆக்சுவலி எல்லாருக்குமே மேரேஜ் கிஃப்டாக நான் எப்போவுமே ஒரு செட்டு கொடுப்பேன். யூ ஸ்டார்ட் டேக்கிங், யூ ஹேவ் ஆஃப்டர்வர்ட்ஸ் யூ வாண்ட் ஹேவ் யுவர் பேபி, அது உங்களோட இட்ஸ் குட் ஃபார் யோர் ஹெல்த், குட் ஃபார் பேபிஸ் க்ரோத். தீஸ் ஆர் ஸ்மால் திங்ஸ். உங்களோட ஃபுட், உங்களோட எக்ஸசைஸ், இது எல்லாமே மேக்ஸ் லாட் ஆஃப் அ டிஃப்ரென்ஸ் இன் கெட்டிங் ப்ரெக்னென்ட் இன் த ஃபர்ஸ்ட் பிளேஸ். அன்பு நேயர்களே, தொடர்ந்து நாம் பேசுவோம். அடுத்த வாரம் இந்த நிகழ்ச்சியினுடைய தொடர்ச்சியாக இன்னும் நிறைய நம்ம பேச இருக்கிறோம். அதுவரை நீங்கள் காத்திருக்க வேண்டும். இது கோவை ஜீவஜோதி கலைத்திடுவங்கும் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அறம் செய். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்.